அரசோட கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தொடக்க கல்வியில இருந்து இடைநிலை கல்வி வரையிலான இடைநிற்றல் 0% இருக்கு. இது குறித்து விவரிக்கிறாரு நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டில் இடைநிற்றல் விகிதம் என்பது 0% இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் இந்த இடைநிற்றல் விகிதம் என்பது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்நிலை, அதாவது அப்பர் பிரைமரியிலிருந்து செகண்டரிக்கு கன்வர்ஷன் ஆகக்கூடிய இந்த ரேட் நம்ம முதல்ல பார்க்கிறோம். அந்த ரேட்டை பொறுத்த வரைக்கும் 2019 வெர்சஸ் 2024 கம்பாரிசன் பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2019 99 இருந்தது, 2024 அது 100% மாறி இருக்கிறது. தேசிய அளவில் அதனுடைய புள்ளிப்பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா 2019 4வது இடத்துல இருந்தோ இப்போ முதலிடம். அதே மாதிரி மாணவிகள் பெண்கள்னு பார்த்தோம்னா 2019 97.5% 7வது இடம், 2024 அது 100% முதலிடத்திற்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி உயர்நிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம், செகண்டரியில பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள்ல 2019 81.3% 8வது இடம், 2024 அது 89.2% உயர்ந்து 4வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. அதே மாதிரி மாணவிகள் ரேஷியோ ரேட் பார்த்தோம் அப்படின்னா 2019 89.4 4வது இடத்தில் இருந்தது. அது இப்ப 2024 95.6 2வது இடத்தை நோக்கி முன்னேறி இருக்கிறது. அடுத்ததா இடைநிற்றல் விகிதம் என்பதை பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. தொடக்க கல்வியான 1 முதல் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இடைநிற்றல் விகிதம் என்பது 0% இருக்கிறது. நடுநிலை வகுப்புகளான 6 முதல் 8ஆம் வகுப்பு வரைக்கும் 0% இடைநிற்றல் என்பது இருக்கிறது. இதுவே உயர்நிலை 9, 10ஆம் வகுப்புகளில் பார்த்தோம்னா அந்த இடைநிற்றல் விகிதம் என்பது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவா 5.45% தான் இந்த இடைநிற்றல் விகிதம் என்பது இருக்கிறது. தேசிய அளவில் இந்த இடைநிற்றல் விகிதம் என்பது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 4 ஆண்டுகள்ல மாணவர் சேர்க்கை என்பது மொத்தம் 26 கோடியாக இருந்த நிலையில சென்ற கல்வியாண்டு 2023-24 கல்வியாண்டுல மட்டும் அது 24.8 கோடியாக குறைந்திருக்கிறது. இது கடந்த வருடங்களை கம்பேர் பண்ணும்போது 6% குறைவு அப்படின்னு அந்த டேட்டா சொல்லுது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அசாம் போன்ற மாநிலங்கள்ல இந்த இடைநிற்றல் விகிதம் என்பது கூடுதலாக இருக்கிறது. அதே நேரத்தில் மாணவர் சேர்க்கையும் பெருமளவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள் தெரிவிக்கின்றன.